Hi friends, நம்ம இன்னைக்கு ஃப்ரீஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 5th மேத்ஸ் டேர்ம் 2 யூனிட் 4 மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ்னால் வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய கொஞ்சமாக வெயிட் மெஷர் பண்ணணும்னா ரொம்ப குட்டியாக மெஷர் பண்ணணும். அதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பொருள் அதை வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம், கிலோவில் பண்ணுவாங்க, டன்ஸில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரீகால் பண்ணி வச்சுருக்கிறது பார்க்கலாம். இங்கே 10 மில்லிகிராம் ஒரு 10 மில்லிகிராமை வந்து நம்ம சேர்ந்துச்சு அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 1 சென்டிகிராம்னு சொல்லுவோம். 10 மில்லிகிராம் சேர்ந்தால் அதை 1 சென்டிகிராம்னு சொல்லுவோம். 10 சென்டிகிராம் இப்போ 1 சென்டிகிராம் இருக்கா, அதே மாதிரி 10 சென்டிகிராம் செஞ்சுன்னா அதை வந்து 1 டெசிகிராம்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ 10 டெசிகிராம் செஞ்சுச்சுன்னா அதை 1 கிராம்னு சொல்லுவோம். இதுவே 10 கிராம் சேர்ந்ததுன்னா அதை 1 டெக்காகிராம் அப்படின்னு சொல்லுவோம். 1 டெக்காகிராம்னு சொல்லுவோம். இப்போ 10 டெக்காகிராம் செஞ்சுச்சுன்னா அதை வந்து 1 ஹெக்டாகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 10 ஹெக்டாகிராம் செஞ்சுச்சுன்னா அதை வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மில்லிகிராம்லேருந்து கிலோகிராமாக மாறுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ரீகால் ஆல்ரெடி படித்ததை நம்ம இப்போ ரீகால் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இதை தவிர்த்து நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு இந்த இடத்துல டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 1 கிராமை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம்னு சொல்லலாம். 1 கிராம் என்ன சொல்லலாம், 1000 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம 1 கிராம்னு படித்தோம். 1 கிராமை வந்து இப்போ மில்லிகிராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, 10 மில்லிகிராம்னா 1 சென்டிகிராம். இப்போ இந்த இடத்துல நமக்கு 1 கிராமை எத்தனை மில்லிகிராமாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமை 10 டெக்காகிராம்னு எழுதலாம். இதே மில்லிகிராமாக எழுத சொன்னாங்கன்னா 1000 மில்லிகிராம் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே இதை நம்ம நிறைய இதாக எழுதலாம். மில்லிகிராம் எழுத சொன்னாங்கன்னா நம்ம அந்த மாதிரி எழுதணும், கிலோகிராம் எழுத சொன்னால் அந்த மாதிரி எழுதணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ இது 1 கிலோகிராம் அதை நம்ம எப்படி எழுதலாம், 1000 கிராம்னு எழுதலாம். 1 கிலோகிராமை 1000 கிராம்னு எழுதலாம். 1 கிலோகிராமை 10 ஹெக்டாகிராம்னு நம்ம எழுதலாம். ஸோ அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ தெரிஞ்சால் தானே நம்ம அந்த மாதிரி எழுத முடியும். ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த டேப்லெட் காலம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். 1 கிராம் 1000 மில்லிகிராம், 1 கிலோகிராம் 1000 கிராம், ½ கிலோகிராம். இப்போ இதில் ½ இதில் பாதி எவ்வளோ, 1000ல் பாதி 500. ஓகேவா, இப்போது இங்கே 1/4னால் இதில் 1000ல் 4 டிவைட் பண்ணால் 250 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ அதான் 1/4 கிலோகிராம்னா 250 கிராம், 1/4 கிலோன்னு சொல்லுவோம். இதுவே 3/4னால் இதை 4ஆக பிரித்து அதில் 3 பகுதியை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ 250 மைனஸ் பண்ண 1000ல் 250 மைனஸ் பண்ண பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 750. ஓகேவா, 1000 பிரித்தோன்னா 250 250 250 250ன்னு பிரிக்கலாம். ஓகேவா, 1000 இப்படி நம்ம பிரிக்கலாம் 1000. ஓகே, ஸோ இதில் வந்து 1/4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த 4ல் ஒரு இதை மட்டும் எடுத்துக்கணும். 4ஆக பிரித்து அதில் 1 எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் 1/4 250 கிராம். இதுவே 3/4 அப்படின்னா 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். 4ஆக பிரித்து அதில் 3 இதை எடுத்துக்கணும். 3 இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 750ன்னு வரும். ஸோ இப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ 750. ஸோ 3/4னால் 3 பார்ட்ஸ் எடுத்துக்கணும், 1/4னால் 1 பார்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போது நம்ம அடுத்தது மேலே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வெயிட்டிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். வெயிட்டிங் மிஷின் வந்து இதை நம்ம தராசுன்னு சொல்லுவோம், இதை நம்ம சிம்பிள் பேலன்ஸ்னு சொல்லுவோம். நார்மலாக கையிலேயே ஸ்ட்ரைட்டாக வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இப்போ வந்து 1 kg அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோம்னா 1 kgக்கு ஒரு கல் மாதிரி இருக்கும், 1 kg கல். ஸோ அதை நம்ம 1 kg கல்லை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 1 kgக்கு என்ன பொருள் வைக்க போகிறோமோ ஸோ அந்த பொருளை வச்சுட்டு நம்ம ஈக்குவலாக இந்த இடத்துல நிற்கணும் ஸ்ட்ரைட்டாக. அப்படி நின்றுச்சுன்னா கரெக்டாக அந்த 1 kgக்கான பொருள் இங்கே இந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி இதை சிம்பிள் பேலன்ஸ் கையால் மெஷர் பண்ணலாம். இது அனலாக் மிஷின். நம்ம இங்கே வச்சதுக்கப்புறம் இது வந்து மூவ் ஆகி போகும். மூவ் ஆகுறத வச்சு இந்த இடத்துல நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த பார்ட்டில் கரெக்டாக நிற்கிதோ ஸோ அந்த நம்பர் நம்ம எடுத்துப்போம். இது வந்து டிஜிட்டல் வெயிட்டிங் மிஷின். இது வந்து டிஜிட்டலாக பாயிண்ட் அந்த மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதனால் இது வந்து டிஜிட்டல் மிஷின். இதில் நம்ம நகை அளக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இது மாதிரி நம்ம வெயிட்டை பல வகையாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி அக்யூரேசிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. டிக் த சூட்டபிள் யூனிட் டு மெஷர் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல எந்தெந்த ஆப்ஜெக்டை அளக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம்.
இப்போ இந்த இடத்துல கோல்டு, இப்போ இந்த மாதிரி கோல்டு அளக்கிறதுக்கு நம்ம கிலோகிராம் யூஸ் பண்ணுவோம், மில்லிகிராம் யூஸ் பண்ணுவோம், மில்லிகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன மில்லி கூட நமக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் கேஷ் தான். ஸோ அதனால் மில்லிகிராம் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இதை அளக்கிறது வந்து நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவலாக கிலோகிராமை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த ஃப்ரூட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரூட்ஸ்லாம் கிலோகிராமில் தான் சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா சில்வர் கொலுசு, இதை நம்ம மில்லிகிராமில் தான் எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கே கோல்ட் ரிங் மில்லிகிராம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ரைஸ் வந்து நம்ம கிலோகிராம் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதையுமே நமக்கு சாப்பாடு ஐட்டம் எல்லாமே கிலோகிராம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முருங்கைக்காலாம் நம்ம எப்படி எடுத்துப்போம், கிலோகிராம் தான் எடுத்துப்போம். அதே மாதிரி இதுவுமே நம்ம கிலோகிராம் தான் எடுத்துப்போம். இங்கேயும் நம்ம இந்த இடத்துல தானியங்கள், இப்போ வந்து இந்த பர்டிகுலராக நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணுன்னா இந்த இடத்துல நம்ம மில்லிகிராம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது நம்ம சம்டைம்ஸ் கிலோகிராம் கூட இதில் நம்ம நிறைய வாங்கும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்க்கலாம், கன்வர்ஷன். இதை நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன்ட்டு கிராம்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வந்து கிராமில் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த வேர்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2 kg 250 கிராம், 250 கிராம் இந்த இடத்துல 250 வந்து கிராமில் தான் இருக்குது. இந்த 2 kgயை மட்டும் நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த 250 கூட ஆட் பண்ணால் போதும். அப்போ 2 kgயை கிராமில் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 1 kgக்கு நமக்கு என்ன தெரியும், 1000 கிராமில் தெரியும். அப்போ 2 kgக்கு 2000 கிராம். அப்போ இது எப்படி எழுதலாம், 2 × 1000. 2ஆல் அந்த 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா 2000 கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ 2000 இதுவுமே நமக்கு கிராமில் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி இது நமக்கு கிராமில் இருக்குது. ஸோ 2 கிராம் சேர்ந்தால் 2250 கிராம்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் 15 கிலோகிராம் 30 கிராம்னு நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இதையுமே நம்ம கிராமில் கன்வெர்ட் பண்ணணும். இது நமக்கு கிராமில் இருக்குது. ஸோ 15 கிலோகிராம்னால் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா 1000ஆல் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 இருந்தது, 2000, அதாவது 2 × 1000 பண்ணோம், 2000 கிடச்சிருங்க. 15க்கு 15 × 1000 15,000 கிடைக்கும். ஸோ இப்போ இது நமக்கு கிராமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இது கிராமில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணோன்னா 15,030 கிராம். ஓகே, அதே மாதிரி இங்கே 3500 மில்லிகிராமாக இருக்குது. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மில்லிகிராமாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், கிராமாக மாற்றணும். எத்தனை மில்லிகிராம் சேர்ந்தால் கிராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். அப்போது 1000 மில்லிகிராம் சேர்ந்தால் தான் 1 கிராம். இங்கே நமக்கு 3500 மில்லிகிராம் இருக்குது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இந்த இடத்துல 1 இருந்தது, கேஜி இருந்தது, கிராம் இருந்தது, 1000 இந்த சைடு இருந்துச்சு கன்வெர்ட் பண்ணும்போது. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணுற இடத்துல 1000 இருக்குது, இந்த சைடில் 1 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம், கிராமாக தான் கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 1000 டிவைட் பண்ணணும். 1000 3500லேருந்து டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிராம். பேலன்ஸ் வந்து இந்த 500 நம்ம mgன்னு எழுதிக்கணும். பேலன்ஸ் 500 நம்ம mgன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி டிவைட் பண்ணுவீங்கன்னா 3500 இதை வந்து நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 3 × 3000 ரவுண்டாக எழுதிடணும். பேலன்ஸ் இருக்க 500 வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம கிராம் எழுதிட்டு இதை வந்து mgன்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல கிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3 கிராம் 500 mg அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறாங்க பாருங்கள், இதுதான் அது. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கிராமாக கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அகெயின் நமக்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ கண்டுபிடிக்க போகிற இடத்துல 1 இருக்குது, இந்த சைடில் கிராம் இருக்க இடத்துல 1000 இருக்குது. அப்படி இருந்ததுனால நம்ம டிவைட் பண்ணணும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம 1000 கிராம் டிவைட் பண்ணுறோம். 1000 டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டாக நமக்கு 7 டைம்ஸ் 7000 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்குது 500 கிராமில் அப்படியே தான் இருக்கும், நம்ம கன்வெர்ட் பண்ணலை. 7 மேலே வந்துருக்கிறத மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 7 மட்டும் தான் நமக்கு கேஜியாக மாறி இருக்குது. அடுத்தது அதே மாதிரி இதை நம்ம கன்வெர்ட் பண்ணால் இதையும் நம்ம அதே மாதிரி டிவைட் பண்ணுறோம். அப்போ 4 டைம்ஸ் 4000 வந்துருச்சு. பேலன்ஸ் 250 அப்படிங்கிறது அப்படி கிராமாக தான் இருக்குது. ஓகே, 4 கேஜி மட்டும் தான் நமக்கு கேஜியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்க்கலாம்,
இப்போ இதில் இருக்க அந்த ட்ரை திஸ் கன்வெர்ட் இன்டோன்னு கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இந்த மேலே கொடுத்துருக்கதெல்லாம் நான் இப்போ இதில் வந்து ஒரு சம் மட்டும் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் நான் ட்ரை பண்ணுறேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கன்வெர்ட் இன்ட்டு கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நமக்கு கிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எம்ஜியை கிராமாக கன்வெர்ட் பண்ணணுன்னா எம்ஜியை கிராமாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணோம், 1000ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ சேம் அதே மாதிரி 2250 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2250 mg is equal to 2250 divided by 1000 கிராமால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணோன்னா 2250 1000ஆல் நம்ம 2 times 2000 வந்துடும். பேலன்ஸ் 250 வந்துடுமா? அப்போ இந்த 2 அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 2 அப்படிங்கிறது நமக்கு கிராம் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம இன்னும் மாற்றவே இல்லை. ஸோ இது அப்படியே எம்ஜியாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது, 2 கிராம் 250 mg. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் அதே மாதிரி இந்த சம் பார்ப்போம். ஸோ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா ஈஸி தான். இப்போ கிராமை நம்ம இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் பண்ணணும் கிலோகிராமை. ஓகே, கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 4000 இருக்குது. 4000 எக்ஸாக்டாக 1000ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக 4 times. அப்போ டேரெக்டாகவே இதை எப்படி எழுதிடலாம், அப்படியே எழுதிடலாம், 4 kgன்னு வந்துடும். ஓகே, 4000 கிராமை 4000 டிவைடட் பை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 1000 kgயால் டிவைட் பண்ணுறோன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 4ன்னு வரும். அப்போது 4ங்கிறது நமக்கு 4 kgன்னு எழுதிடணும். ஓகேவா? ஏன்னா கேஜியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பார்த்திங்கன்னா இந்த சம்மில் நமக்கு 7 times வந்து 7000 வந்துடும். அப்போ 7 kg பேலன்ஸ் 350 இருக்குமா? அப்போ 350 grams பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல அதே மாதிரி 4000 மட்டும்தான் ரவுண்டாக வரும் நமக்கு. அடுத்தது 5000 தான் வரும். இந்த இடத்துல 4000 மட்டும் 4 times 4 kg, பேலன்ஸ் இருக்குது இந்த 750 வந்து கிராமாக அப்படி தான் இருக்கும். ஓகேவா? டேரெக்டாக ஈஸியாக எழுதிடலாம்.